ரொம்ப வருஷமாகவே அல்லு அர்ஜுனுக்கு தமிழ் ஃபிலிம்லாம் நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அது அவரே வந்து புஷ்பா 2 ஆடியோ லான்ச்சில் கூட சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம அல்லு அர்ஜுன் மைத்ரி மூவிகேஸோட சேர்ந்து அண்ட் லோக்கி கூட ஒரு படம் பண்ண போகிறாரு. ஸோ இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி வெளியே வந்துச்சு. AA23 அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த படத்துக்கும் நம்ம அனிருத் தான் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட போகிறாரு. ஸோ அதுவுமே வந்து பயங்கரமான அப்டேட்டு. ஏன்னா லோக்கியும் அனிருத்தும் மறுபடியும் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறாங்க. இது உண்மையிலே செம்ம சர்ப்ரைஸ். அண்ட் அதை தாண்டி அல்லு அர்ஜுன் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இது அதை விட பெரிய சர்ப்ரைஸு. உண்மையிலே வேறு லெவல் தான். ஸோ இந்த காம்போவே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான காம்போ. ஸோ அல்லு அர்ஜுன் அண்ட் லோக்கி, ஸோ இவங்க 2 பேருடைய அந்த ஒர்க் எப்படி இருக்க போகுதுன்னு பொறுத்து பார்க்கலாம். ஸோ இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்க்குறப்ப இது ஒரு பக்கம் வந்து லியோ 2 இருக்குமான்னு நிறைய பேர் சந்தேகமாகவும் இருக்குது. ஸோ HSL அந்த ஃப்ரேம்ஸ்லாம் வச்சு பார்க்குறப்ப அது அப்படியே நம்ம லியோவோட எக்ஸாக்டாக வந்து நம்மளால் மேட்ச் பண்ண முடியுது. பட் அது லியோ 2 அது லோக்கி தான் சொல்லணும், யாருக்கு தெரியும். ஸோ தெரிஞ்ச வரைக்கும் லியோ 2 இவங்க இந்த படத்தை கொண்டு வர மாட்டாங்க. மேபி லியோ 2 ஸ்கிரிப்டாக கூட இருக்கலாம், பட் தெரியல என்ன நடக்குதுன்னு. பட் ஓகே தான், லோக்கி அல்லு அர்ஜுன் ஸோ காம்போ நல்லா இருக்குது. பார்ப்போம் ஸோ இந்த படம் எப்படி இந்த மாதிரியான ஒரு படமாக வெளியே வரப்போகுதுன்னு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து அந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு கை மாயாவி. ஸோ ரொம்ப நாளாக வந்து லோக்கியோடைய ஒரு ட்ரீம் சப்ஜெக்ட். ஸோ அந்த சப்ஜெக்ட் தான் வந்து இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது குறைவாக தான் இருக்குது அனௌன்ஸ் மீடியா பார்த்த பிறகு. பட் தெரியல என்ன நடக்குன்னு. ஸோ பொறுத்து பார்க்கலாம். அல்லு அர்ஜுன் மற்றும் லோக்கி இவங்களோட காம்போ பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.